அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி லலிதா பஞ்சமி நாளில் தொல்லைகளிலிருந்து தப்பிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நவராத்திரியான 9 தினங்களும் கண்டிப்பாக முடிவுக்கு வரும். விஜயதசமியும் மிக முக்கியமான நாளாகும். அதே போலத்தான் நவராத்திரி தினங்களில் வரும் பஞ்சமி மற்றும் அஷ்டமி நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்தவை. இதனை தவறவிடக்கூடாத தினங்கள் ஆகும். நவராத்திரியில் வரும் இந்த பஞ்சமியை லலிதா பஞ்சமி என குறிப்பிடுவது மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. இது லலிதா என அழைக்கப்படும் திரிபுர சுந்தரி மற்றும் சந்தோஷி மாதாவை வழிபடுவதற்கு உரிய மாபெரும் சக்தி வாய்ந்த நாளாகும். இந்த திரிபுர சுந்தரி அல்லது பாலா திரிபுர சுந்தரி தான் சித்தர்களின் குல தெய்வமாக கருதப்பட்டவர்களாக இருந்தவர்கள். நவராத்திரியின் 5ஆம் நாளில் வரும் பஞ்சமி திதி என்று கடைபிடிக்கப்படும் மாபெரும் விரதத்திற்கு லலிதா பஞ்சமி விரதம் என பெயர் பெற்றது. அதாவது தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் ஞானம், செல்வம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய மாவித்யாவின் 10 வடிவங்களில் லலிதா திரிபுர சுந்தரியும் ஒரு விரதமாகும். லலிதாம்பியை அல்லது லலிதா திரிபுர சுந்தரியை வழிபடுவதற்கு ஏற்ற லலிதா பஞ்சமி என்று அம்பிகை 1000 திருநாமங்களால் போற்றி அர்ச்சனம் செய்வதால் இதனை லலிதா சக்கரநாமம், லலிதா திரிபுர சுந்தரி போன்றவற்றை பாராயணம் செய்தால் அனைத்து விதமான வெற்றியும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் அம்பிகையின் முழுமையான அருளும் செல்வம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதியான இன்று லலிதா பஞ்சமி கொண்டாடப்பட இருக்கிறது. செப்டம்பர் 26ஆம் தேதி என்று காலை 8:20 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி காலை 10:20 வரை இந்த பஞ்சமி திதி இருக்கிறது. அம்பிகை வழிபாட்டிற்குரிய மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய விசாக நட்சத்திரத்தில் இறைந்து வரும் நாளில் லலிதா பஞ்சமி வருவது மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த லலிதா பஞ்சமி நாளில் அம்மனை வழிபடுவதால் மாபெரும் சக்தி நமக்கு கிடைக்கும். லலிதாம்பியை அவதாரம் எடுத்த நவராத்திரியில் வரும் பஞ்சமி திதியே லலிதா பஞ்சமி என கூறுகிறோம். இவள் துர்க்கையின் அம்சமாகவும் சக்தியின் அவதாரமாகவும் திகழ்கிறார்கள். பரமள் சிவபெருமான் காமனை எரித்த சாம்பலிலிருந்து தோன்றிய பாண்டா என்ற அசுரனை வதம் செய்வதற்காகவே தோன்றியவள்தான் இந்த லலிதா தேவி என புராணங்கள் வலியுறுத்துகின்றன. பஞ்சபூதங்களில் அம்சமாக இருக்கும் இவளே சண்டி என்று அழைக்கப்படுகிறாள். லலிதா விரதத்தை எவர் ஒருவர் பக்தியுடன் கடைபிடித்து லலிதாம்பியை வழிபடுகிறாரோ அவர்களுக்கு கண்டிப்பாக தீமையான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். மேலும் அதிர்ஷ்டம், நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக லலிதா அம்மனை வழிபடும் முக்கியமான நாளாகும். இந்த லலிதாம்பிகையின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதமே இந்த பஞ்சமி விரதம். இந்த நாள் பெண்கள் ஒன்று கூடி சிறப்பான பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். லலிதாம்பிகையுடன் பரமள் சிவபெருமானையும் குழந்தை முருகனையும் மடியில் ஏந்திய ஸ்ரீ கந்தமாதாவையும் வழிபட வேண்டும். லலிதாம்பிகை கோவில் கொண்டுள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மாபெரும் சிறப்பு. லலிதாம்பிகையின் அருள் கிடைப்பதனால் வாழ்வில் ஏற்படும் சவால்களில் இருந்து தப்பித்து வர முடியும். இந்த வாழ்வில் வளர்ச்சியையும் புதிய புதிய தீங்குகளால் ஏற்படும் அவற்றிலிருந்து தப்பிக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்படக்கூடியதாக வழிவகுக்கும். லலிதாம்பிகைக்குரிய மந்திரங்கள், ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டால் மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. மந்திரங்கள் தெரியாதவர்கள் ஓம் திரிபுர சந்துரையாய நமக எனும் வழிபடலாம். இந்த தினத்தில் லலிதா சக்கர நாமம் படித்து வழிபடுவதால் தனிப்பட்ட வாழ்வில் இருந்து கண்டிப்பாக தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஒழித்துவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் நட்டத்தை கண்டிப்பாக உடனடியாக இந்த அம்மன் தீர்வு கிடைக்க வைத்து விடுவார்கள். கடுமையான வாழ்க்கை போராட்டங்களில் கண்டிப்பாக சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பஞ்சமி நாள் மனமுருகி லலிதாம்பிகையை வழிபட்டால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். முக்கியமாக
தீமைகளில் இருந்து விடுபட முடியும். லலிதாம்பிகையின் ஆசிகளையும் வழிகாட்டுதலையும் பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த பஞ்சமி நாள் மாபெரும் சிறப்பு வாய்ந்ததாகவே கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த பஞ்சமி நாட்களில் வராகி அம்மனையும் வழிபட்டு வந்தால் மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த பஞ்சமி நாட்களில் கண்டிப்பாக வராகி தேவியை வழிபடுவதற்கும் அடுத்ததாக இந்த அம்மனையும் வழிபடலாம். முக்கியமாக லலித பஞ்சமியின் மாதத்தில் கண்டிப்பாக இந்த பஞ்சமி நாட்களில் முக்கியத்துவம் வாய்ந்த காளிகா புராணத்தில் லலித பஞ்சமியின் மத முக்கியத்துவம் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. புராணங்களின்படி காமதேவனின் சாம்பலில் இருந்து உருவான பண்டா என்ற அரக்கனை தோற்கடிக்க லலிதா தேவி லலித பஞ்சமி நாட்களில் தோன்றினார்கள். லலிதா தேவி துர்கா தேவியின் மறு அவதாரமாகும். அவர் பஞ்ச மகாபூதங்கள் அல்லது 5 கூறுகளுடன் தொடர்புடையவள். தென்னிந்தியாவில் லலிதா தேவி சண்டி தேவியின் வடிவமாகவே கருதப்படுகிறார்கள். பக்தர்கள் தேவியை வணங்கி கடுமையான விரதத்தை கடைபிடிக்கின்றனர். தேவி லலிதாவை தரிசிப்பதன் மூலம் மட்டுமே பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக தப்பித்துவிட முடியும் என நம்பப்படுகிறது. பக்தர்களுக்கு மனநிறைவு மற்றும் வெற்றியை தேவியை அருளுகிறார்கள். காளிகா புராணத்தின்படி லலிதா தேவிக்கு 2 கைகள் உள்ளன. மேலும் கௌர் வர்ணம் தாமரையின் மீது வசிக்கிறார்கள். உபான லலிதாவின் விளக்கம் பண்டைய வேதங்கள் கண்டிப்பாக குறிப்பிடுகிறது. புராணங்கள் படி தேவி சதி தனது தந்தை தசனால் செய்யப்பட்ட ஹவனத்தில் கலந்து கொண்டார். தனது கணவர் பரபல் சிவபெருமானின் அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எனவே அவள் நெருப்பில் குதித்தாள். சிவபெருமான் சதியின் உடலை தோள்களில் சுமந்து தாண்டவம் ஆடினார். சிவபெருமானை அமைதிப்படுத்த விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் தேவி சதியின் உடலை 108 பகுதிகளாக பிரித்தார். சதியின் உடல் பாகங்கள் பூமியில் உள்ள இடங்களில் சக்தி பீடங்களாக நிறுவப்பட்டன. தேவி சதியின் நிமிஷத்தில் லிங்காதிரியாக தோன்றினார்கள். பின்னர் அவர் லலிதா தேவி என அழைக்கப்பட்டார்கள். மற்றொரு புராணப்படி பிரம்ம தேவரால் பாதாள உலகம் அளிக்கப்பட்ட போது தேவி லலிதா தோன்றினார். உலகம் முழுவதும் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கியது. முனிவர்கள் தேவி லலிதாவை வணங்கி அவளிடம் உதவி கேட்டனர். அழிவை தடுத்து தேவி லலிதா உலகை காப்பாற்றினார். மற்றொரு புராணத்தின்படி தேவி லலிதா ஒரு அரக்கனை கொல்ல இந்த நாளில் பிறந்தார். பக்தர்கள் தேவி உற்சாகத்துடன் ஆரவாரத்துடன் வழிபடுகிறார்கள். லலிதா தேவியுடன் ஸ்கந்த மாதா மற்றும் சிவபெருமானையும் வழிபடுகிறார்கள். விரதம் என்பது ஒரு முக்கியமான சடங்காகும். இது லலிதா பஞ்சமி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. தேவியின் நினைவாக சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. பெண்கள் தேவிக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பூஜை சடங்கில் பங்கேற்க ஏராளமான பக்தர்கள் லலிதாவின் கோவில்களில் இன்று கூடுவார்கள். லலிதா பஞ்சமியின் போது பிரம்மாண்டமான விழாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. லலிதா பஞ்சமியானது லலிதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வேத மந்திரங்களை படிப்பது அல்லது கூறுவது மாபெரும் சிறப்பு மிக்கது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.